நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் உலகமெங்கும் ஜனவரி 9ஆம் தேதி அன்று வெளியாக இருக்கு. இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி விஜய் ரசிகர்களை திக்குமுக்காட வச்சுச்சு. யூடியூப் சாதனைகள் எல்லாம் உடைத்தெறியப்பட்டு புது புது சாதனைகளை ஜனநாயகன் ட்ரெய்லர் படைச்சு வந்துச்சு. இந்த நிலையில எல்லாமே பாசிட்டிவா போய்கொண்டிருக்கும் இந்த நிலையில திடீரென இந்த படத்திற்கு திரைகள் கிடைப்பதுல சிக்கல் எழுந்திருப்பதா சொல்லப்படுது. இந்த படத்தின் வெளியீடு தற்போது சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கு. தணிக்கை சான்றிதழ் தாமதமானதால சென்னை உயர்நீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் நேற்று தாக்கல் செய்த வழக்கில் நீதிமன்றம் இன்று தீவிர விசாரணை நடத்தி இதன் தீர்ப்பு வருகின்ற 9ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க. தணிக்கை சான்றிதழ் தாமதமானதால சென்னை உயர்நீதிமன்றத்துல தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்குல நீதிமன்றம் தீவிர விசாரணை நடத்தி இதன் தீர்ப்பும் வருகின்ற 9ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க. மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியமான சார்பில் கூடுதல் ஏஎஸ்ஜி நீதிமன்றத்துல ஆஜரானாரு. மறுபுறம் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் எல்எல்பி நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் உதவியோட வாதாடினாங்க. பட வெளியீட்டில் ஏற்படும் தாமதம் நிதி ரீதியாகவும் மன ரீதியாகவும் நற்பெயருக்கும் ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர் நீதிமன்றத்துல முன் வச்சாரு. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் எல்எல்பி சுமார் 500 கோடி முதலீடு செய்து 5000 திரையரங்குகளில் இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இந்த பெரிய முதலீடு மற்றும் வெளியீட்டு திட்டங்கள் தாமதத்தால பெருமளவு பாதிக்கப்படும்னு வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் நீதிபதியிடம் எடுத்துரைச்சாரு. மன உளைச்சல் மற்றும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவது குறித்து அவர் கவலையை தெரிவித்தார். நீதிபதி பி.டி. ஆஷா மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசனுக்கு திரைப்படம் குறித்த புகார் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். வெள்ளிக்கிழமை அன்று படம் வெளியாகவிருந்த அவசர நிலையை கருத்தில் கொண்டு இந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்குமாறு நீதிபதி கோரினார். படத்தின் பிந்தைய தயாரிப்பு பணிகள் டிசம்பர் 15, 2025 அன்று முழுமையா முடிவடைந்து டிசம்பர் 18 அன்று சிபிஎஃப்சியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து சிபிஎஃப்சியின் பரிசீலனை குழு சில குறிப்பிட்ட வெட்டுக்கள் மற்றும் மாற்றங்களுக்கு உட்பட்டு யுஏ அதாவது 16+ சான்றிதழ்கள் வழங்க பரிந்துரைச்சாங்க. தயாரிப்பாளர்கள் இந்த பரிந்துரைகளை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அத்தனை மாற்றங்களையுமே செய்து முடித்தாங்க. மாற்றங்கள் செய்யப்பட்ட புதிய பதிப்பு வாரியத்திடம் டிசம்பர் 24 அன்று சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. தயாரிப்பு நிறுவனம் உடனடியாகவும் முழுமையாகவும் அனைத்து பரிந்துரைகளையுமே பின்பற்றிய போதிலும் சிபிஎஃப்சி கிட்டத்தட்ட 10 நாட்களாக எந்தவித பதிலுமே அளிக்கலங்கிறது பராசரன் குறிப்பிட்டார். மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் மற்றும் ஆயுத படைகளை சித்தரிப்பது போன்ற காட்சிகள் தான் ஜனநாயகன் படத்திற்கு எழுந்த முக்கிய காரணமா சொல்லப்படுது. இந்த வழக்கில் புகார் அளித்த தனிநபரின் விவரங்கள் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்படலன்னு பராசரன் சுட்டிக்காட்டியிருக்காரு. மேலும் தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த ரிட் மனுவுக்கு விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய 4 வார கால அவகாசம் தேவைன்னு அவர் சொல்லியிருக்காரு. யுஏ 16+ சான்றிதழ் வழங்குவதற்கான வாரியம் பரிந்துரைத்த காட்சிகள் நீக்கம் மற்றும் மாற்றங்கள் செய்யப்பட்ட பின்னரும் படத்தை மறுபரிசீலனைக்கு அனுப்ப சிபிஎஃப்சி எவ்வாறு முடிவு செய்ய முடியும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். நீதிபதியின் கேள்விக்கு பதிலளித்த ஏஎஸ்ஜி சிபிஎஃப்சி தலைவர் பரிசீலனை குழு படம் பார்த்த பிறகும் கூட ஒரு திரைப்படத்தை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட முயல்வதும் அதிகாரம் பெற்றவர் என வாதிட்டார். ஜனநாயகன் படத்தின் சிக்கலுக்கு முக்கிய காரணம் ஜனநாயகன் திரைப்படம் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்களை பயன்படுத்தியிருக்கு. இத்தகைய காட்சிகளை கையாளும் போது பாதுகாப்பு படைகளை சேர்ந்த நிபுணர்களுடன் கலந்தாலோசித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இது விதிமுறைகளுக்கு புறமானதுமே சொன்னார். ஒரு திரைப்படம் பரிசீலனை குழுவால் பார்க்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் வழங்கப்பட்ட பிறகும் கூட அக்குறிப்பிட்ட பரிந்துரைகள் சிபிஎஃப்சி தலைவர் திருப்தி அடையாத பட்சத்துல மறுபரிசீலனை செய்வதற்கான அதை சீராய்வு குழு அல்லது மறுபரிசீலனை குழுவிற்கு அனுப்ப அவருக்கு முழு அதிகாரம் உள்ளது என ஏஎஸ்ஜி விளக்கினார். சினிமாட்டோகிராஃப் சட்டம் மற்றும் அதன் கீழ் வகுக்கப்பட்ட விதிகள் இந்த நடைமுறைகளை தெளிவா வரையறுக்கிறாங்க. பரிசீலனை குழுவின் பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்வது இறுதி முடிவு கிடையாது. சிபிஎஃப்சி தலைவருக்கு படத்தை மறுபரிசீலனை குழுவுக்கு அனுப்பும் அதிகாரம் இன்னுமே இருக்கு. இந்த பரிசீலனை குழுவில் தணிக்கை குழுவில் ஏற்கனவே இருந்த உறுப்பினர்கள் இடம்பெற மாட்டாங்க.
ஒரு புதிய குழுவால் படம் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் இறுதி முடிவு எடுக்கப்படும்னு ஏஎஸ்ஜி வலியுறுத்தினாங்க. தணிக்கை சான்றிதழ்கள் வழங்கப்படுவதற்கு முன்பாகவோ அல்லது மறுக்கப்படுவதற்கு முன்பாகவோ தயாரிப்பாளர் நீதிமன்றத்தை அணுக முடியாதுன்னு ஏஎஸ்ஜி வாதிச்சாங்க. இந்த சட்டபூர்வமான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று சிபிஎஃப்சியின் தலைவர் சட்டத்தின்படி தனது அதிகாரத்தை பயன்படுத்தியே இந்த முடிவை எடுத்தார் என்று அரசு தரப்பு நீதிமன்றத்துல வாதிச்சாங்க. இந்த நிலையில உயர்நீதிமன்றம் விஜயின் ஜனநாயகன் படம் வெளியாவதுல சிக்கல் உள்ளதால இது சம்பந்தமான தீர்ப்பை வருகின்ற 9ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கு. இதனால விஜயின் ரசிகர்கள் மற்றும் படக்குழுவினர் மிகுந்த அச்சத்துல இருக்காங்க. விரைவில் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி சுமூகமாக ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக வேண்டும் என்பதுதான் தளபதி ரசிகர்களின் விருப்பமாயிருக்கு. மறுபக்கம் அயல் நாடுகளில் எல்லாம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல திரைகள் கிடைத்து வருவதாகவும் சொல்லப்படுது. இங்கு தமிழகத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து 60% திரைகள் கிடைத்தால் கண்டிப்பாக ஜனநாயகன் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்யலாம் என்பதே அனைவரது கணிப்பாகவும் இருக்கு.